Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ரெடிமேட் பேட்சஸ் எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போறோம். ஸோ இது ஈஸி டு மேக் அப்படி தான் சொல்லலாம். இதில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். ஒரு பேசிக்கான டெய்லரிங் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி பேட்சஸ் நம்மளே வீட்டில் செஞ்சு ஒரு கிராண்டான ட்ரெஸ்ஸஸாக நம்மளே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் கேன்வாஸ் பேப்பர்ஸ். கேன்வாஸ் பேப்பர் அப்படின்னா ஒரு சிலர் வந்து கேன்வாஸ் ஷீட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இது கேன்வாஸ் ரோல். இது என்னன்னு கேட்டிங்கன்னா பேண்ட்டோட நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிடல பேண்ட்டுக்கு கீழே வைப்போம் இல்லையா, அந்த மாதிரியான கேன்வாஸ் ஷீட்டு தான் இது. இது கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து நிறைய பீசஸ் செய்கிறதுக்கு ஒரு ரோலாகவும் கிடைக்கும். ரொம்ப கம்மியான விலையில் நிறைய பீசஸ் செய்யலாம். அதுவும் இல்லாமல் ஸ்கொயர் பீசஸாக நீங்கள் கட் பண்ணுற வேலையும் இருக்காது. ஸோ அதுக்காக நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பேண்ட்டுக்கு கீழே வைக்கிற கேன்வாஸ் ரோல். இது வந்து ஷூயிங் மெட்டீரியல்ஸ் தையல் விற்கிற கடைகளில் கேட்டிங்கனாலே இது கிடைக்கும். ஸோ இது கேன்வாஸ் ரோலு. இது நார்மல் ரன்னிங் ஸ்டோன் செயின். இது கலர் கோல்டு செயின்லேயே கலர் செயின்ஸு. இது என்ன கலர் ட்ரெஸ்ஸுக்கு நம்ம மேட்சாக பண்ணுறோமோ அந்த மாதிரி இதை வச்சுக்கலாம். இது வந்து ரிங்கு. இது ஆக்சுவலாக கோல்டு செயினையே சுற்றி வைக்கலாம். அப்படி இல்லாதவங்க அப்படி பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரல, ஷேப்பு பர்ஃபெக்டாக வரல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கோல்டு ரிங்குன்னு சொல்லிட்டு கிராஃப்ட் கடைகளே நார்மலாக கிடைக்கும். இது வந்து குந்தன்ஸு. இந்த ரிங்குக்குள்ளே வைக்கிற மாதிரியான சைஸில் குந்தன்ஸ் இருக்கட்டும். பார்த்துக்கோங்க, இந்த ரிங்குக்கு சைஸுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி குந்தன்ஸ் இருக்கட்டும். இதை விட சின்ன சைஸாக இருந்ததுன்னா நம்மளோட ஒர்க் வந்து ரெடிமேட் ஒர்க் மாதிரி இருக்காது. அது போக கோல்டு செயின், ஃபேப்ரிக் க்ளூ, கட்டர், சிசர். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ரெடிமேட் பேட்சஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு 3 to 4 சென்டிமீட்டர்ஸில் இருக்கிற மாதிரி பேட்சஸ் பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இதை கட் பண்ணிவிட்டு இதில் வேறு மாதிரி பெயிண்ட்லாம் அப்ளை பண்ணி அதுக்கெலாம் கூட எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு க்ளூ சென்டராக பார்த்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. எப்பயுமே எந்த ஒர்க்கு பண்ணும் போதும் பேங்கிள்ஸோ இல்லை ஜும்காவோ இல்லைனா இந்த மாதிரி பேட்சஸோ எந்த ஒர்க் பண்ணாலும் ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு உடனடியாக மற்ற எல்லா ஐட்டம்ஸும் சடனாக அடுத்தடுத்து டெக்கரேஷன்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நல்ல நீட் ஃபினிஷிங்காக இருக்காது. ஸோ ஒரு க்ளூ வச்சுட்டு ஒரு 2 செகண்ட் ஒரு 3 செகண்ட்ஸ் நல்லா அதை காய விட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த ஒர்க்கும் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு மூவ் ஆகாது. நீங்கள் எந்த இடத்துல க்ளூ வச்சுருக்கீங்களோ அதே இடத்துல இருக்கும். இப்போது இந்த மாதிரி ரிங் வச்சுட்டு அது மேலே ஸ்டோன்ஸ் வச்சுக்கோங்க. கொஞ்சம் காயட்டும். காய விட்டு நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக இது செய்யணும். அவசரமாக செஞ்சோன்னா ஷேப்லெஸ்ஸாக போயிடும். ஸோ அடுத்து வச்சுருக்கிற க்ளூ வச்சுட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸ் வந்து அது ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்டோன்ஸ் வச்சுக்கலாம். ரொம்ப ஷார்ட் பீரியடில் ரொம்ப அழகழகான இப்போ நான் காமிச்சிருக்கிறது ரொம்ப சிம்பிள் டிசைனு. இது வந்து உங்களுக்கு பேசிக் தான். ஸோ இதை வச்சு நம்ம எவ்வளவோ நிறைய விஷயங்கள் க்ரியேட்டிவாக பண்ணலாம். இந்த மாதிரி ஆரி பேட்சஸ் பார்த்திங்கன்னா ரெடிமேடாகவே விற்கிது. ஸோ அதெல்லாம் பயங்கர காஸ்ட்லி. அப்படி காஸ்ட்லியாக இருக்கிறதுக்கு நம்மளே அழகாக வீட்டில் இருக்கிற நம்மள்கிட்ட சில்க் த்ரெட் ஜுவல்லரி பண்ணுறதுக்காக இல்லைனா பக்கத்தில் கிராஃப்டில் ஷாப்பில் இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். இதை வச்சு நம்ம கையால் எல்லாமே செய்யும் போது அது ப்ரைஸ் வைஸும் உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் எல்லாமே நீங்கள் பண்ணிங்கன்ற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ரிங்குள்ளே அந்த ஸ்டோன் போயிடும். இதுக்கப்புறம் திரும்பவும் இந்த ஒரு 2 மினிட்ஸ் எல்லாத்துக்கும் டைம் கொடுங்க. அடுத்து கலர் செயின். நான் க்ளூவில் கை வைக்கவே இல்லை பாருங்கள். ஒரு சிலர் வந்து ஒர்க் பண்ணையில் அந்த க்ளூ மேலே ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா வெளியில் க்ளூ அசிங்கமாக தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு சப்போஸ் உங்களுக்கு எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா கையால் பண்ணாமல் ஏதாவது ஒரு நீடில் இல்லைன்னா ஒரு சிசர் அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கோன்ற டிஃப்ரென்சஸே தெரியாத மாதிரி இருக்கட்டும். ஸோ ஃபைனல் லேயர்
வெளியில் க்ளூ வராமல் பார்த்துக்கோங்க. இது சின்ன விஷயந்தான். இதுக்கு வந்து இவ்வளோ டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸா அப்படின்னு கேட்டால் ஒரு ஒர்க்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட கவனம் செலுத்தணும். இது ஒரு 2 மினிட்ஸ் காயட்டும். ஸோ இப்போ ஒரு 2 மினிட்ஸ் காஞ்சிருச்சு. இப்போது இந்த மாதிரி கோல்டு செயினை வைக்க போகிறோம். இந்த கோல்டு செயின் வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்குது. இது மைக்ரோ பிளேட்டட் கோல்டு செயின். ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் தான் இருக்கும். ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற கோல்டு செயின் வாங்கினீங்கன்னா அது சீக்கிரம் கருத்து போயிடும். ஸோ மைக்ரோ பிளேட்டட்னு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ரஃப்பாக தான் இருக்கும். இதை வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக ஆக்குறது அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி விரலில் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு ஒரு இழுத்துட்டு இதே மாதிரி ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செயின் வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆயிரும். ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆயிரும். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகிருக்கு. இந்த எட்ஜில் நல்லா இல்லை. ஸோ இதை கட் பண்ணிடலாம். இதில் இந்த மாதிரி எக்ஸஸை கட் பண்ணிடுங்க. ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ஜாயினிங் பார்ட் தான். இது எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணியிருக்கோன்ற டிஃப்ரென்சஸ் கண்டிப்பாக தெரியக்கூடாது. ஸோ எக்ஸஸாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து நல்லா க்ளோஸ் ஆகிடும். இன்னும் நல்லா காய்ஞ்ச வெட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்கே நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்ற டிஃப்ரென்சஸ் கண்டிப்பாக தெரியாது. இந்த மாதிரி ஓகே. இது பழையபடி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் எக்ஸஸ் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா 3 to 4 hours கூட அதை டச் பண்ணாமல் இருங்க. இந்த மாதிரி நம்மளுடைய பேஸ் கிளாத் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸஸாக இருந்ததுன்னா அது கீழே என்ன பேஸ் வச்சுருக்கோன்றது தெரியாத அளவுக்கு கட் பண்ணிடுங்க. ஸோ கட் பண்ணிட்டிங்கன்னா அழகான ரெடிமேட் பேச்சஸ் ரெடி. ஸோ நம்ம செஞ்ச பேச்சஸை ஸ்டிச் பண்ண பட்டுப்பாவாடையில் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது ஸ்டிச்சிங் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு க்ளூ வச்சுட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எங்கெல்லாம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே கிராண்டாக அதை வச்சுக்கலாம். பாருங்கள், இது மேலேயும் கீழேயும் வச்சுருக்கிறது ரெடிமேட் ஸ்டோன் லேசஸ் தான். இதையும் நார்மலான ஃபேப்ரிக் க்ளூவில் வச்சுட்டு கையால் தைச்சிருக்கேன். சேம் கலர் நூலில் நான் தைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் தெரியலை. ஸோ அந்த மாதிரி தைச்சிட்டிங்கன்னா இதை வச்சு எவ்வளோ கிராண்டாக பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இன்னும் வர நெக்ஸ்ட் வீடியோஸில் ஜர்தோசி வச்சு பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.